அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மறுமை நாளிலே ஒரு பாலம் ஒன்று இருக்கும். அந்த பாலத்தை கடந்துதான் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும். அந்த பாலத்தை கடந்தவர்களுக்கு இது அப்புறப்படுத்தப்பட்டு பிறகுதான் அவர்கள் சொர்க்கத்திற்குள் நுழைவார்கள் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். புகாரியிலே 6535வது ஹதீஸாக, அந்த பாலத்தை கடந்து விட்டவர்கள் சொர்க்கத்திற்கு முன் உள்ள சிறிய பாலத்தில் நிறுத்தப்பட்டு உள்ளங்களிலே நிறைந்திருக்கக்கூடிய குரோதங்கள் அகற்றப்பட்டு மனம் தூய்மையானவர்களாக சொர்க்கம் நுழைய அனுமதிக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். நம் மனதிலே இருக்கக்கூடிய குரோதங்கள் அகற்றப்பட்டுதான் நாம் சொர்க்கத்தில் எந்த ஒரு குரோதமும் இல்லாமல் பகையும் இல்லாமல் நாம் உள்ளே நுழைவோம். அங்கே இருக்கக்கூடிய எல்லோருக்கும் குரோதங்கள் அகற்றப்படும்.